அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 2022 டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட யூனிட் 8 தொடர்பான ஒரு 149 கேள்விகளை நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் எந்த போர்? கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணி என்பது சரி. பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டுள்ளது? பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி என்பது சரி. ஈ.வே. ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எந்த இடம்? பெரியார் அவர்களால் சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு என்பது சரி. படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. படியரிசி திட்டம் யார் காலம்னு பார்த்தீங்கன்னா சி.என். அண்ணாதுரை காலத்தில் கொண்டு வரப்பட்டது. நீதி கட்சியை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. நீதி கட்சியை உருவாக்கியவர் டி.எம். நாயர் என்பது சரி. மருது சகோதரர்களின் பிரகடனம் எந்த சுவற்றில் ஒட்டப்பட்டது? மருது சகோதரர்களின் பிரகடனம் பார்த்தீங்கன்னா திருச்சி கோட்டை சுவரில் ஒட்டப்பட்டது என்பது சரி. திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் யார்? திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன் ஆதித்ய சோழன் என்பது சரி. சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை எவ்வாறு அழைத்தனர்? சங்க காலத்துல கணவன் இறந்த பின்பு என்ன பண்ணுவாங்க? மனைவியும் உடனடியாக இறந்த சம்பவத்தை என்னவென அழைத்தனர்? அதை பார்த்தீங்கன்னா அற கற்பு என அழைத்தனர். இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் எந்த காலத்தில் வெளியிடப்பட்டன? இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன. திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் அயோத்தியதாசர் பண்டிதர் என்பது சரி. வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் யார்? வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் யாருன்னு பாருங்க. ராமலிங்க அடிகள் என்பது சரி. கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது? இதுல பட்டினப்பாலை, கடியலூர், உருத்துங்கண்ணார் சரி. 10 8 சேரர்களின் மன்னர் குறித்து பேசுகிறது. மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது. திருவஞ்சை களம் கரிகால சோழனை பற்றி கூறுகிறது என்பது தவறான கூற்றாகும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக எந்த விருது வழங்கப்படுகிறது? அந்த விருது பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் என்பது சரியான விடை. தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு ஆன்சர் அவருக்கு நன்மை செய்தல் என்பதை வள்ளுவர் சுட்டுகிறார். ஆப்ஷன் சி சரி. சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை பார்த்தீங்கன்னா கனவிலும் துன்பம் தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன்ல பாருங்க. புண் என்று வள்ளுவர் குறிப்பது புலால் என்பது சரியான விடை. அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் குறிப்பிடுவது இனிய சொற்களை கூறுதல் என்பது சரியான விடை. உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும்? வஞ்ச மனத்தை உடையவன், வஞ்ச மனத்தான் என்பது சரியான விடை. சங்க காலம் என்பது எந்த உலோக காலத்தோடு தொடர்புடையது? சங்க காலம் என்பது பார்த்தீங்கன்னா இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையதாகும். வள்ளலாரின் சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? வள்ளலார் அவர்களின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் 1865 ஆண்டு நிறுவப்பட்டது. 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? 1891
சுதேசமித்ரன் என்ற பெயரில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி. சுப்பிரமணியம் ஆவார். தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் எந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? நம்ம தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என கூறும் பொறிப்புகள் எங்கே உள்ளன? கீழடி என்பது சரியான விடை. முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் என்ன? முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் ஆன்சர் கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சி என்பது சரியான விடை. நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் பார்த்தீங்கன்னா மக்கட்கு இறை என்று அழைக்கிறார். ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஒருவர் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பார்த்தீங்கன்னா சினம் என்பது சரியான விடை. பிறனில் விளைவானிடத்து எவை 4 நீங்காது இருக்கும்? பிறனில் விளைவானிடத்து எவை 4 நீங்காது இருக்கும்? பகை, பாவம், அச்சம், பழி என்பது சரியான விடை. பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகிறார்? பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றதுடன் ஒப்பிடுகிறார். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன? அது எந்த காலம்? அது பார்த்தீங்கன்னா சோழர் காலம் என்பது சரியான விடை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியரை பொறுத்தவரைக்கு எது உண்மையானது? பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராவார். மகாராஜ் கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியாவார். சட்ட சபையின் முதல் பெண் தலைவராவார். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, இதுல பார்த்தீங்கன்னா முதல் பெண் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார். இதெல்லாம் ஆப்ஷன் டி தான் சரின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒன்று, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் ஆவார்கள். அடுத்த ஒன்று பொறுத்துக, சுவாமி ஜகஜானந்தா, M.C. ராஜா, பண்டிட் அயோத்தியதாசர், வீரேசலிங்கம். ஆப்ஷனில் பாருங்க, சுவாமி ஜகஜானந்தா நந்தனார் கல்விக் கழகம், M.C. ராஜா அப்ரெஸ்ட் ஹிந்துஸ், பண்டிட் அயோத்தியதாசர் தமிழன், வீரேசலிங்கம் விதவை இல்லத்தை தொடங்கினார். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, அதுவும் பொறுத்துக, குறிஞ்சினா என்ன வரும்? அதாவது கடவுள், முல்லை, மருதம், நெய்தல். அதாவது நெய்தல் கிடையாது, இதில் பாலை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், பாலை காளி. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார்? சபர்மதி போன்று ராஜாஜி எங்கே உருவாக்கினார்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது? இதில் ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 ஆரம்பித்தார் சரி. ராமலிங்க அடிகள் ஜாதிய முறைக்கு எதிரானவர் சரி. 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பொருந்தாத இணையை கண்டறிக. பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை, கமலாம்பல் சரித்திரம் ராஜமையர், பத்மாவதி சரித்திரம் மாதவையா, சுகுணசுந்தரி நடேச சாஸ்திரி என்பது பொருந்தாத இணையாகும். ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார்? அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும்.
இதுல சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? நிழல் தாங்கல்கள் வைகுண்ட சுவாமிகள் என்பது சரி. சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார் சரி. இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் ராஜாராம் மோகன் ராய் தவறு. சுயமரியாதை அறம் வேதநாயகம் பிள்ளை தவறு. இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளினை தேர்வு செய்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. இதற்குரிய சரியான திருக்குறள் எது? நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். காண முயலெய்த அம்பினல் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்பது சரியான குறளாகும். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. உலகம் சுற்றும் தமிழன், ஞானரதம், தண்ணீர் தண்ணீர், என் கதை. இதற்கு உலகம் சுற்றும் தமிழன் ஏ கருப்பன், ஞானரதம் பாரதியார், தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், என் கதை வே ராமலிங்கம். இதற்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிரெல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது? மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன். இது மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு உரைத்தது என்பது சரியான விடை. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்க பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யார்? ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு கூறியவர் திருமூலர் என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பலகுடை நிழலும் தங்குகுடை கீழ் காண்பார் இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். இதுல எது சரியான பொருள்னு பார்த்தீங்கன்னா, இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன என்பது சரியான கூற்று. நாடாகொன்றோ காடாகொன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகிறது? நாடாகொன்றோ காடாகொன்றோ அவ்வழி நல்லவை வாழிய நிலனே ஆடவர் ஒழுக்கத்திற்கு தான் இந்த பாடல் அடிப்படையாக கூறுகிறது. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எந்த பண்டிகை? தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை பார்த்தீங்கன்னா திருவாதிரை என்பது சரி. கவரும் கழகமும் கையும் தரிக்கி இவரறியார் இல்லாகியார் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது? கவரும் கழகமும் கையும் தரிக்கி இவரறியார் இல்லாகியார் இது வேந்தர்களுக்கு அறிவுரை கூறுகிறது. அடுத்த ஒன்று பொறுத்துக. 10 பாட்டு பாடல்களை திருமுருகாற்றுப்படை அப்படியே ஆப்ஷன் பாருங்க. திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருநாற்றுப்படை முடத்தாம கண்ணியர், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தாதனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. பாருங்க, இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு என்பது தவறு. இது 1852ஆம் ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது சரி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் ஜி லக்ஷ்மி நரசு செட்டி என்பது சரி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் அனந்த சார்லு என்பது தவறு. இதில் ஆப்ஷன் கூற்று 1, 2, 3 மட்டும் சரியான கூற்றாகும். 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சட்டமறுப்பு இயக்கத்தின் நடத்த செயற்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி என்பது சரி. கீழே உள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக. இது அந்த ஆண்டுகள் தெரிஞ்சா சரியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு, அடுத்தது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னார் குழு, சர்க்காரியா ஆணையம். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தவும். வைக்கம் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இதற்கு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், அடுத்தது பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடை மறியல், சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர், வைக்கம் சத்தியாகிரகம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுத்துக. இதுல முதல் பராந்தகன், ராஜராஜன், ராஜாதிராஜன், குலோத்துங்கன் 1 என்பது சரியான விடையாகும். வடநூலாரின் தத்துவஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக. வடநூலாரின் தத்துவஞானம்
எனும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரம் பார்த்தீங்கன்னா மெய் உணர்தல் என்பது சரி. பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுக்கு தொடர்புடையது எது? இதுல மீனவர், பஞ்சவர் இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களுக்கு தொடர்புடைய பட்டங்களாகும். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யார்? தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியவர் திருநாவுக்கரசராவார். எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்? அவர் பார்த்தீங்கன்னா தேசியம்னு வந்தாவே பாரதியார் என்பது சரி. கீழ் காண்பவனவற்றுள் எது மெய் உணர்தலுக்கான செயல்பாடு இல்லை? மெய் உணர்தலுக்கான செயல்பாடு இல்லை. ஆப்ஷன்ல பாருங்க. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் இது மெய் உணர்தலுக்கான செயல்பாடு கிடையாது. வேந்தற்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகிறது? வேந்தற்கு ஒளி, கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல் இது மூன்றுமே வேந்தற்கு ஒளியாவது என்று திருக்குறள் கூறுகிறது. அடுத்தது பொறுத்துக. தாருகன், ஆழி, நற்றிரம், இமையவர் இதற்கு சரியான பொருள் பார்த்துடலாம். தாருகன் அரக்கன், ஆழி தேர் சக்கரம், நற்றிரம் அறநெறி, இமையவர் தேவர். இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். அகழ்வு ஆராய்ச்சியின் இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு பொறுத்துக. தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சியில என்ன கிடைச்சது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழையூர் அகழ்வாராய்ச்சி இதுல தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சியில ரோமானிய மட்பாண்டங்கள். அடுத்தது கீழையூர் அகழ்வாராய்ச்சியில புத்த மத மையம். அடுத்த ஒன்று திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம். உறையூர் அகழ்வாராய்ச்சியில ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு அறியப்பட்டது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. தருமத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இதனை சொல்பவர் யார்? இதனை சொல்பவர் பார்த்தீங்கன்னா அர்ச்சுனன் என்பது சரியான விடையாகும். பின்வரும் தொடரை படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுல நாயக்க மன்னர்களின் ஆட்சியில் உருவான வியத்தக அமைப்பு இசைத்தூண்கள் சரி. கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர் சரி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒளி எழுப்புவதை காணலாம் சரி. ராமேஸ்வரம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் உள்ள தூண்களில் 7 சுரங்கள் ஒலிக்கப்படுவதை காணலாம். இது தவறு. இதற்கு 3 கூற்றுகள் ஆகியவை மட்டும் சரி. ஆப்ஷன் பி சரியான விடை. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுல அசோகர் கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதன்முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது சரி. தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர். கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை தருகிறது. இதுல 3 கூற்றுகளுமே சரியானது என்பது சரியான விடை. 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார்? 1933 ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் காமராஜர் என்பது சரியான விடை. கிபி 1894 காசி நகரி பிரச்சாரணி சபா எங்கே நிறுவப்பட்டது? காசி நகரி பிரச்சாரணி சபா நிறுவப்பட்ட இடம் மெட்ராஸ் என்பது சரியான விடை. மறைந்து போன தமிழ் நூல்கள் இதனுடைய ஆசிரியர் யார்? இவனுடைய ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி என்பது சரியான விடை. தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் யாவர்? வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள் ஆவார்கள். என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் என்ன? என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே இதற்கு பார்த்தீங்கன்னா பாடல் உணர்த்தும் பொருள் வலிமை உடையவன் என்பது சரி. அற்றை திங்கள் அவ்விநிலவின் எந்தையும் உடையும் எம்குன்றும் பிறர் கொளார் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை என்ன துறை? அந்த துறை பார்த்தீங்கன்னா கையறு நிலைத்துறை என்பது சரியான விடை. CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967ஆம் ஆண்டாகும். எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் சில சாதனையர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர்? அது எந்த ஆண்டு கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா 1901ஆம் ஆண்டு கணக்கெடுப்பாகும்.
பசுவையா எனும் புனைப்பெயரில் புதுக்கவிதை எழுதியவர் சுந்தர ராமசாமி என்பது சரி. திருமாலின் வெற்றியை புகழ்வது என்ன துறையாகும்? திருமாலின் வெற்றியை புகழ்வது கந்தளி துறை என்பது சரியான விடை. தன் மனத்திலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் எந்த நாயனார்னு பார்த்தீங்கன்னா பூசலார் நாயனார் என்பது சரி. வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது? அது எந்த காலகட்டம்? புதிய கற்காலம் என்பது சரியான விடை. கபடாபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யார்? கபடாபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன் என்பது சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றிய தவறான கூற்று எந்த கூற்று? தீரன் சின்னமலை ஆங்கிலேயர் மைசூர் போர்களில் கலந்து கொண்டார். கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரியானது. 3 மட்டும் 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலையை தோற்கடித்தார் என்பது தவறான கூற்றாகும். நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது என்ன வகை நாடகம்? இது பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம் என்பது சரி. நடமாடா கோயில் நம்பர்க்கு 2 ஈயில் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற திருமந்த மந்திர பாடல் உணர்த்தும் கருத்து என்ன? நடமாடா கோயில் நம்பர்க்கு 2 ஆயில். இது கருத்து உணர்த்தும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும் என்பது பொருளாகும். ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆற்றங்கரை பிள்ளையார். இந்த சிறுகதையை இயற்றியவர் புதுமைப்பித்தன் என்பது சரி. பள்ளமடை என்று அழைக்கப்படும் பாசுரங்கள் யாருடையவை? பள்ளமடை என்று அழைக்கப்படும் பாசுரங்கள் ஆண்டாள் உடையவை என்பது சரியான விடை. புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளார் என புறநானூற்று பாடல் யாரை சுற்றுகிறது? புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளார். இது சான்றோர்களை குறிப்பிடுகிறது. திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது? திராவிட நாடு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் இதழாக விளங்கியது. நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட நிகழ்வு எந்த நிகழ்வுல அது ஒலிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் என்பது சரி. மேற்கண்ட குறள் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறது? பசியெனும் தீப்பினி தீண்டல் அரிது. மேற்கண்ட குறள் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறது? பகுத்துண்பவரை தான் பசிப்பினி தீண்டாது என்கிறார் வள்ளுவர். சங்ககால நிலங்களுடன் தொடர்புடைய தெய்வங்கள் இது நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். மருதத்துக்கு யாருன்னு பாருங்க, இந்திரன். நெய்தல் வருணன். பாலை கொற்றவை. முல்லை மாயோன் திருமால். ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். போர்தலை மிகுந்த ஐம்பதின்மன்றோடு துப்புத்துறை போகிய துணிவுடை ஆண்மை அக்குரன் அணைய கை வன்மையே இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து என்ன? போர்தலை மிகுந்த ஐம்பதின்மரோடு துப்புத்துறை போகிய துணிவுடை ஆண்மை. இதுல ராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழில் எழுதப்பட்டு விட்டது என்பதை குறிப்பிடுகிறது. அரிக்கமேட்டில் புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? அரிக்கமேட்டில் பார்த்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலரால் அந்த புதைபொருள் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாக பயன்படுத்திய உலோகம் எந்த உலோகம்? ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாக பயன்படுத்திய உலோகம் தாமிரம் என்பது சரி. பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் எது? இளம்பருவ மருத்துவ மனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசின் திட்டம் பார்த்தீங்கன்னா வாழ்வொளி திட்டம் என்பது சரி. ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு எந்த பிரிவுன்னு பாருங்க, சுய மரியாதை குழுமம் என்பது சரியான விடை. ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை எந்த ஆண்டு கூட்டினார்? அவர் கூட்டிய ஆண்டு 1939 ஆண்டாகும். தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்?
தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்பது சரி. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார். எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா, நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு அந்த செயலில் ஈடுபட வேண்டும். புள்ளின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதை நூலின் ஆசிரியர் யார்? புள்ளின் நுனியில் பனித்துளி, இது பார்த்தீங்கன்னா அறிவுமதி அவர்களால் இயற்றப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்தாக இசைக்கப்பெறும் நீராறும் கடலொடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்கப்பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர், இது மறக்க மாட்டோம், மனோன்மணியம் என்பது சரியான விடை. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் பட்டினப்பாலை என்பது சரியான விடை. சங்ககால சேரர்களின் தலைநகரம் என்ன? சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று நீதி கட்சி. பார்த்தீங்கன்னா டி.எம். நாயர், சுயமரியாதை இயக்கம் ஈ.வே. ராமசாமி, சத்தியஜோத இயக்கம் ஜோதிராவ் பூலே, சத்தியஜோதக் சமாஜ் சந்திரபதி ஜானு மகராஜ். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? குலக்கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தியவர், இதில் ஆன்சர் சி.என். அண்ணாதுரை என்பது சரியான, குலக்கல்வி திட்டம்னா ராஜாஜி என்பது சரியான விடையாகும். இந்தியாவுக்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் யார்? இந்தியாவுக்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார் ஆவார். செருணர் செருக்கு அறுக்கும் எக்கு அதனின் கூறியது இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது என்ன? இதுல செல்வம் செருணர் செருக்கறுக்கும் எக்கு அதனின் கூறியது இல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அறம்போலும் கூர்மையா யாரேனும் மரம்போல்வர் யார்? அறம்போலும் கூர்மை யாரேனும் மரம்போல்வர் யார்? ஆன்சர் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்பது சரி. கரிகார் சோழனின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் என்பது சரியான விடை. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் யார்? நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் திருநாவுக்கரசராவார். நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இப்பாடல் வரி யார் யாரிடம் வினவியது? இப்பாடல் வரி பார்த்தீங்கன்னா தலைவி பாணனிடம் வினவியது என்பது சரியான விடையாகும். எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது? அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை என்பது சரியான விடை. கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இதில் சுப்புராயலு, ரெட்டியார், பி சுப்புராயன், முனுசாமி நாயுடு, அடுத்தவர் பாருங்க பி.டி. ராஜன், அடுத்தவர் ராஜாஜி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. பொருந்தாததை கண்டுபிடி. பெருஞ்சேரல் இரும்பொறை, இவரில் சோழர்களில் வருவாங்க. பெருஞ்சேரல் இரும்பொறை என்பது பொருந்தாத ஒன்றாகும். கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் அறிவிய காலத்தின் சரியான கூற்று என்ன? இதில் 18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது என்பது சரி. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும் என்பது சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன என்பது தவறு. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. பூலித்தேவரின் இறப்பு ஒன்று சரி, அடுத்தது குயிலின் இறப்பு, கட்டபொம்மன் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. இதில் ஆப்ஷன் பி சரியான விடை. இதெல்லாம் கொஞ்சம் ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி என்பது சரி. பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவக்கப்பட்டது? அது எந்த சபைன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபை என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள் இதழ்களை காலப்படி வரிசைப்படுத்துக. இதில் காலப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. ஆப்ஷன் பி இதற்குரிய சரியான காலவரிசையாகும். தந்தை மகற்காற்றும் நன்றி எனும் திருக்குறளில் படி தந்தை மகனுக்கும் செய்யும் நன்றி எது? ஆப்ஷன்ல பாருங்க, அவையில் முந்தி இருக்க செய்தல் என்பது சரியான விடை.
இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார்? அவர் யாருன்னு பாருங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பது சரியான விடை. விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக. காமராசர் விருது எதற்கு? புதுமைப்பள்ளி, கனவாசிரியர் விருது, ராதாகிருஷ்ணன் விருது. இதற்கு சரியான விடை பாருங்க, பெருந்தலைவர் காமராசர் விருது. சிறந்த செயல்பாட்டிற்கான விருது புதுமைப்பள்ளி விருது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குதல். இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். இழுக்கா இயன்றது அறம் எவை? இழுக்கா இயன்றது அறம் எவை? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்பது சரியான விடை. சரியான இணைகளை தேர்வு செய்க. இதுல ஒண்டி வீரன், மருது சகோதரர்கள் தவறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு சரி. குயிலி பூலித்தேவர் தவறு. முத்துவடுகநாதர் காளையர் கோவில் சரி. 2 மற்றும் 4 சரியானது. ஆப்ஷன் டி சரியான விடை. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? அது பார்த்தீங்கன்னா ஊருணி, அந்த குலத்தோடு ஒப்பிடுகிறார் வள்ளுவர். அடுத்த ஒன்று, இது கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. சிவசுப்பிரமணியனார் எங்கே தூக்கிலிடப்பட்டார்? இதில் நாகாலபுரம், கட்டபொம்மன் கயத்தாறு, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரியான கூற்று பாருங்க, பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது என்பது தவறு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார் என்பது சரி. சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகையில் பாரதி பணியாற்றினார் என்பது சரி. தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறை காகதீய பேரரசின் நடைமுறையில் இருந்தது சரி. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார் என்பது சரி. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார் என்பது சரி. ஒண்டி வீரன், இது பூலித்தேவன் படைப்பிரிவு வரும். கட்டபொம்மன் என்பது தவறு. ஆப்ஷன் பி 1, 2, 3 கூற்றுகளுமே சரி என்பது சரியான விடை. பின்வரும் பத்தியை படித்து பின்வரும் வினாவிற்கு பதிலளிக்கவும். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறித்தது. தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும், கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகாபோகத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகவும் வ.உ. சிதம்பரம் 1906 சியாலியில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தன முடிவை அறிவித்தார். எது பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றது? ஆப்ஷன்ல பாருங்க, கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியதின் நோக்கம் என்பது சரியான சிறப்பம்சமாக உள்ளது. அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொருத்துக. இதில் கீழடி எங்கேன்னு பாருங்க, சிவகங்கை, கொர்க்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பன் மேடு தஞ்சாவூர். இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? நாட்டிற்கு என்னென்ன அணிகலன்னு வள்ளுவர் கூறுகிறார்? இதில் ஆப்ஷனில் பாருங்க, பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். இதற்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த அணிகலனானவற்றை வள்ளுவர் இந்த வரிசையில் பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம் என்பது சரியான விடை. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? எதுன்னு பாருங்க, ஆப்ஷன்ல பணிவும் இன்சொல்லும் என்பது சரியான விடை. சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியிலிருந்த முதல் அமைச்சராக இருந்தவர் சுப்புராயலு என்பது சரி. கீழ் வருவனவற்றுள் மாறுபாடான ஒன்றை கண்டுபிடி. இதுல பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் சண்டை, கட்டபொம்மன் கூத்து, கட்டபொம்மன் கும்மி பாடல், நந்தனார் சரித்தன கீர்த்தனைகள் என்பது தவறான ஒன்றாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை உணர்த்தும் பொருள் என்ன?
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இது பொறை உடைமை என்பது சரி. தமிழின் முதல் சென்றியு தொகுப்பான ஒரு வண்டி சென்றியு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஒரு வண்டி சென்றியு ஈரோடு தமிழன்பன் என்பது சரியான விடை. கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படுவது எந்த கோட்டை? கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படுவது செஞ்சிக்கோட்டை என்பது சரி. ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அடுத்த வரிகள் எந்த வரி? அடுத்தது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பது சரியான விடையாகும். பின்வரும் நூல்களில் 14 மேற்கணக்கு வகையை சேர்ந்தது எது? இதில் திருமுருகாற்றுப்படை என்பது 14 மேற்கணக்கு நூல்களை சார்ந்ததாகும். சங்க காலத்தில் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது எது? அது தொல்காப்பியம் என்பது சரியான விடை. மருதுபாண்டியனின் தலைமையிடம் என்ன? அவர்களின் தலைமையிடம் பார்த்தீங்கன்னா சிறுவாயல் என்பது சரியான விடை. வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார்? ரோலோ கில்லஸ்பி என்பது சரியான விடை. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் யாரிடம் உரைத்தார்? அது யாருன்னா மாணிக்க வாசகரிடம் உரைத்தார். ஆப்ஷன் பி சரியான விடை. லிரிக் பாடல்கள் என்று எவ்வகை பாடல்களை குறிப்பிடுகின்றோம்? லிரிக் பாடல்கள் பார்த்தீங்கன்னா வீரயுக பாடல்கள் தான் லிரிக் பாடல்கள். இல்லை, இது தன்னுணர்ச்சி பாடல்கள் தான் லிரிக் பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 1937 ஆனார். மேற்கூறிய கூற்று ராஜாஜியை பற்றி விவரிக்கிறது. பின்வரும் கூற்றுகளில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய சரியானது எது? அப்படி பாருங்க. சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது என்பது சரியான ஒன்று. தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதில் தீண்டாமை ஒழிக்கணும், சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவிக்கணும், தேவதாசி முறை ஒழிக்கணும். மேற்கூறிய அனைத்தும் சரியான விடையாகும். பூண்டி என்னுமிடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க, சத்தியமூர்த்தி என்பது சரியான விடை. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன? இதுல கண்டிப்பா காலத்தின் முக்கியத்துவம் என்பது சரியான விடை. பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்? ஞான குருவாக நிவேதிதா என்பது சரியான விடை. முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழிதுஞ்சு நெடுங்கோட்டு நனிமலை நாடன். பாணாற்றுப்படை பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள கடையேழு வள்ளல் யார்? முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை. இது யாரை குறிப்பிடுகிறதுனா நல்லியை குறிப்பிடுகிறது. அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் எந்த இடம்? அரிக்கமேடு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அமைந்துள்ளது. மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் முடத்திருமாறன் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார்? கோபால நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தளி எதில் நாயக்கர், சிங்கம் ரெட்டி. இதுல இவர் மட்டும் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவராவார். கடைசி ஒன்று, வரியாருக்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. இக்குறட்பாவில் குறி எதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது எதை? குறி எதிர்ப்பு. அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2022 யூனிட் 8 சார்ந்த அனைத்து தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு 149 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ ஆல்.